ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீயை என்றும் ஸ்ரீஹி என்றும் தாமரையால் என்றும் திருமகள் என்றும் சொல்லப்படுகிற அந்த பெரிய விராட்டியார் அந்த திருமகளுடைய திருக்குணங்களை எல்லாம் அற்புதமாக காட்டுகிறார்கள். ஸ்ரீ கூரத்தாழ்வானும் ஸ்ரீ பராசர பட்டரும் ஸ்ரீ தேசிகனும் அசேஷ ஜகதாம் சர்க உபசர்க ஸ்திதீஹி ஸ்வர்க்கம் துர்கதிம் ஆபவர்கிகபதம் சர்வஞ்ச குர்வன் ஹரிஹி. இந்த எல்லா உலகங்களும் எம்பெருமானால் சிருஷ்டிக்கப்படுகிறது. இதே கருத்தை ஸ்ரீ பராசர பட்டர் சமஸ்த சிதச்சிது விதான வியசனம் ஹரேஹே என்றும், ஸ்ரீ தேசிகன் யத்ர தேஹினி அமீஷாம் ஜன்மஸ்தேம பிரளய ரச்சனா ஜங்கமா ஜங்கமானாம் என்றும் காட்டுகிறார்கள். அப்போது எம்பெருமான் பிரளய காலத்திலே தனது சரீரத்துக்குள் அடங்கியிருந்த அனைத்து சேதனா சேதனங்களையும் படைக்கத் தொடங்குகிறான். அதாவது அந்த உயிர்களுக்கு அவற்றினுடைய கர்ம பலனுக்கு தக்கவாறு தேவ சரீரம், மனுஷ்ய சரீரம், ஸ்தாவர சரீரம், மிருக சரீரம் ஆகிய சரீரங்களை கொடுக்கிறான். இப்படி எம்பெருமான் சிருஷ்டிக்கிறான். அப்பேற்பட்ட அந்த எம்பெருமான் எதை கொண்டு சிருஷ்டிக்கிறான், யாரை கொண்டு சிருஷ்டிக்கிறான், எதற்காக சிருஷ்டிக்கிறான் அப்படின்னு பார்க்கிற காலத்துல அந்த எம்பெருமான் யஸ்யாஹா முகம் வீக்ஷ்ய ததிங்கித பராதீனஹா விதத்தே கிலம். அப்பேற்பட்ட அந்த எம்பெருமான் பெரிய பிராட்டியாருடைய முகத்தை நோக்கி கொண்டு அந்த முக அசைவு, அந்த புருவ அசைவு, இதை கொண்டுதான் சிருஷ்டி முதலான வியாபாரங்களை எல்லாம் செய்கிறான் அந்த எம்பெருமான். இவ்வாறு இவன் செய்கிறானே, அதற்கு அந்த புருவ குறிப்பு மட்டும் போதுமா அப்படின்னா இல்லை. அந்த பிராட்டியினுடைய திருவுள்ளத்துக்கு இணங்க இந்த படைப்பு தொழிலை செய்கிறான் அந்த எம்பெருமான். அப்பேற்பட்ட அந்த பிராட்டியினுடைய வைபவத்தை சொல்ற காலத்துல விதான வியசனம் ஹரேஹே அங்கீகாரிபிராலோகைஹி சார்த்தயந்தியை ஸ்ரீயை. அப்படி அந்த அவருடைய அங்கீகாரத்தை எதிர்பார்க்கிறான். அந்த அங்கீகாரம் கிடைத்த உடனே எம்பெருமானுக்கு ஓர் ஆனந்தம் உண்டாகிறது. யத் சங்கல்பாது பவதி கமலே யத்ர தேஹினி அமீஷா ஜன்மஸ்தேம பிரளய ரச்சனா ஜங்கமா ஜங்கமானாம். அப்படி அந்த பரதேவதை இந்த லோகத்தை சிருஷ்டி பண்றதே, அப்படி சிருஷ்டி பண்றதுக்கு என்ன லட்சணம்னு பார்த்தோம். அது அந்த பிராட்டியினுடைய கடாட்சம், அந்த பிராட்டியினுடைய அங்கீகாரம். அது மட்டுமன்று, பூர்ணம் தேஜகா ஸ்புரதி. அப்படி அந்த எம்பெருமானுக்கு பரிபூர்ணமான தேஜஸ் வருதே. அது எப்படின்னா பவதி பாத லாக்ஷாரச அங்கம் ஸ்புரதி. அது எப்படி பிரகாசிக்கிறதுனா, அந்த பரதேவதை, அந்த பரதேவதையுடைய திருமார்புல இந்த பிராட்டியுடைய திருவடி இருக்கு. அந்த செம்பஞ்சு குழம்பு, அந்த திருவடியில் பூசிய அந்த செம்பஞ்சு குழம்பு அவன் திருமார்பிலே படுவதாலே அகலகில்லேன் இறையுமென்னு அலர்மேல் மங்கை உரை மார்பனாக அந்த செம்பஞ்சு குழம்பு, அந்த பிராட்டியினுடைய அந்த திருவடி, அது ஒரு மாதிரியான ஒரு ரசம். காலில் பூசிக்கிற நலுங்கு இட்டுக்கிறா, அதுபோல அது ஒரு ரசம், அது ஒரு ரசம். அந்த செம்பஞ்சு குழம்பினுடைய அந்த அழகிய சின்னம், அந்த பாத சின்னம், அது எம்பெருமானுடைய திருமார்பல இருக்கிறலாம். அப்பேற்பட்ட அவனே ஜெகத்காரண வஸ்துவாகிறான்.
இப்படி எம்பெருமான அநேக சிருஷ்டிகளை செய்துள்ளான். அநேக சிருஷ்டிகளை எம்பெருமான் செய்கின்றான். அப்படி அவனுக்கு ஒரு சிரமம் உண்டாகிறதா, அந்த சிரமத்தை போக்குவது போல இருக்கான் பிராட்டியோட கடாட்சம். அவனுக்கு ஒரு சிரமமும் இல்லை, அவன்தான் பரபிரம்மம். இருந்தாலும் அந்த பிராட்டியை நோக்குகிற காலத்துல என்னமோ அவளுடைய திருமுக அசைவு, அவருடைய புருவ நெறிப்பு, அவருடைய திருவுள்ள குறிப்பு, இதையெல்லாம் உணர்ந்துண்டு அந்த பிராட்டி கடாட்சத்தால என்னமோ சிரமப்பட்ட மாதிரியும், அந்த கடாட்சம் கிடைச்சப்புறம் அந்த திருமுகம் மலர்ந்தப்புறம் என்னமோ சௌக்கியமா இருக்கிற மாதிரியும் அந்த எம்பெருமான் அந்த பிராட்டி மீது அவ்வளவு ஆசையோடு இருக்கிறான். காந்தஸ்தே புருஷோத்தமனாயிற்றே. இது எப்படி உள்ளது என்று பார்த்தால், அந்த ஆண்மையிலானது தன் உடலுக்குள்ளே ஒடுங்கி இருக்கின்ற புகைகளை நன்கு விரித்து, அந்த பேடை, அந்த மயில் பேடை அந்த பெண்மயிலுக்கு முன்னாலே அந்த தோகையை விரித்து கொண்டு ஆடுகிறது. ஆனால் அந்த உணர்வு அது பெண்மயிலுக்கு கிடையாது. பெண்மயிலுடைய அந்த முகத்தை பார்த்துட்டு ஆசையோட அந்த தோகையை விரிச்சு காமிக்குமா அந்த ஆண்மையில். அதுபோல இந்த எம்பெருமான் ஜெகத்காரண வஸ்து, அந்த சேதனங்களை எல்லாம் எம்பெருமான் படைக்கிற காலத்துல சங்கல்பித்து கொண்டு தன் சரீரத்திலேந்தே இந்த சிருஷ்டியை உண்டாக்குகிறான். அதுபோல அந்த ஆண்மையில் தன்னுடைய தோகையை நன்றாக விரித்து காண்பிக்கிறது. அதை கண்டு அந்த பெண்மயிலுக்கு ஒரு ஆனந்தம். அந்த பெண்மயிலுடைய முகத்தை பார்க்கிறது, அதோட திருக்கண் நோக்கை பார்க்கிறது. அதை பார்த்துட்டு இந்த ஆண்மையில் செய்வது போல இந்த உணர்வு ஆண்மையிலுக்குத்தான் உண்டு. பெண்மையில் தோகையை விரித்து ஆட முடியாது, அந்த ஆண்மையில் தான் தோகையை விரித்து ஆடும். அதனால இந்த ஜெகத்தை சிருஷ்டிப்பது எம்பெருமானுடையதே. ஜெகத்காரண வஸ்து அந்த எம்பெருமான் தான். ஆனா அந்த சிருஷ்டிக்கு என்ன காரணமா இருக்குன்னு கேட்டா, அந்த பிராட்டியோட திருமுக அசைவும் அந்த திருப்புருவ நெறிப்பும் காரணமாக அமைகிறது. இதைத்தான் அந்த ஸ்லோகத்திலே ஸ்ரீ தேசிகன் யத் சங்கல்பாத் பவதி கமலே யத்ர தேகினி அமீஷாம் என்றும் தொடங்கி பூர்ணம் தேஜஸ்புரதி பவதி பாதலாக்ஷா ரசாங்கம் என்று முடிக்கிறார். அதே அர்த்தத்தை தான் ஸ்ரீ பராசர பட்டரும் ஸ்ரீயை சமஸ்தசிதசித் விதான வியசனம் ஹரேஹே அங்கீகாரிபிராலோகைஹி சார்த்தயந்த்யை கிருதோஞ்சலிஹி. அப்பேற்பட்ட அந்த பெரிய பிராட்டியாரை வணங்குவோம். அந்த சிருஷ்டிக்கு ஜெகத்காரண வஸ்துவுக்கு அந்த திருமுக குறிப்பையும் திருப்புருவ நெறிப்பு அசைவையும் காண்பிக்கிறாள். அந்த பிராட்டியை வணங்குவோம் என்கிறார். அதை அடியொற்றிதான் இந்த பராசர பட்டருடைய இந்த ஸ்லோகம் அடியொற்றியது ஆழ்வானுடைய ஸ்லோகத்திலே. ஸ்வஸ்தி ஸ்ரீர் திசதாத் அசேஷ ஜகதாம் சர்கோபசர்கஸ்திதீஹி ஸ்வர்கம் துர்கதிமாபவர்கிக பதம் சர்வஞ்ச குர்வன் ஹரிஹி யஸ்யாவீக்ஷ்ய முகம் ததிங்கித பராதீனோ விதத்தே கிலம் கிரீடேயம் கருணான்யதாஸ்ய ரசதாஸ்யாத் ஐகரஸ்யாத்தயா என்று இந்த 3 ஸ்லோகங்களாலே அந்த பிராட்டியினுடைய பெருமை பேசப்படுகிறது. அப்பேற்பட்ட இன்றைய நன்னாள், இந்த வெள்ளிக்கிழமை நன்னாள்ல நாமும் பிராட்டியை அடிபணிந்து நிற்போம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.